பர்த்டேஸ் வந்து எப்போவுமே குட்டீஸ்க்கு தாங்க ஸ்பெஷலு. நம்மளுக்கு வந்து குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பர்த்டேஸ் வந்து ஸ்பெஷலாகவே தெரியறதில்ல. அப்புறம் நம்மளுக்கும் பர்த்டே வந்தால் ஏன்டா பர்த்டே வருது, ஒரு வயசு ஜாஸ்தி ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்புறம் குட்டீஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம், நம்ம பர்த்டே நீ எதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் தோண ஆரம்பிச்சிருது. அன்வியும் அப்படிதாங்க. எப்போ எனக்கு ஹாப்பி பர்த்டே வரும், எப்போ எனக்கு ஹாப்பி பர்த்டே வரும்னு 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல்லலாம் எல்லாரும் அவங்கவுங்க பர்த்டே சாக்லேட்ஸு, கிஃப்ட்ஸு இல்லைனா கடலப்பருப்பி எல்லாம் கொண்டு வந்து தர்றப்போ அவங்களுக்கும் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வேறு பர்த்டே அப்போது புது ட்ரெஸ் போடணும், சாக்லேட் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த பென்சில்ஸ் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தோம், நல்லாவே இருந்துச்சு. பென்சில் வித் இரேசர், மேலே இரேசர் வந்து டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸு இல்லைனா ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி போட்டிருந்தது. அப்புறம் கடலப்பருப்பி இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது ரெண்டோட லிங்க் வேணும்னு சொல்லுங்கள், லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த கேக்கு, கடலப்பருப்பி, இந்த பென்சில் 3மே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறக்காக எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. அப்புறம் அன்விக்கு லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி கட் பண்ணி போட்டாச்சு. ஃப்ரூட்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்து விடுவோம். ஸ்கூல்லையுமே அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கடலப்பருப்பி இல்லைனா எக்கு இந்த மாதிரி தான் கொடுத்து விட சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியே தான் டெய்லி பேக் பண்ணி தருவோம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு எல்லாம் பேக் பண்ணி ஸ்பூன் வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அன்வியும் இன்றைக்கி வந்து குயிக்காகவே ரெடி ஆகிட்டா. டெய்லி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுனா ரொம்ப நெளிஞ்சிட்டு போகணுமாங்கிற மாதிரி ரெடி ஆவா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குயிக்காகவே குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டா. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. டெய்லி வந்து அவங்க அப்பச்சி கூட தான் ஸ்கூலுக்கு போவா. இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால நானும் அவரும் வந்து ட்ராப் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். அன்வி பிறந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அம்மாங்கிற டைட்டில் கொடுத்தது வந்து அவள் தான். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், அதை விடவே அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அந்த பேபி கையில் வாங்கின மூமெண்ட் மறக்கவே முடியாது.